எல்லாருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு வரக்கூடிய 2026 வருடத்தில் கோட்சார ரீதியாக ஏற்படக்கூடிய கிரக அமைப்புகள் எந்த மாதிரியான மாற்றங்களை தரப்போகுதுன்றது பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக வேதகால முறையில் துல்லியமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். அஷ்டமச்சனியால் பலவிதமான சங்கடங்களை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறேனுங்க. பார்த்த இடத்துல காசு குணமாக இருந்தது போய் எந்த பக்கம் 10 ரூபாய் இருக்குதுன்னு தேடுற காலத்தில் இருந்துக்கிட்டு இருக்கேன். வாழ்ந்த வாழ்க்கைக்கும் வாழ்ந்துக்கிற வாழ்க்கைக்கும் சம்மதமே இல்லாத மனநிலையில் நான் இருந்துக்கிட்டு இருக்கிறேன்னு சொல்லக்கூடிய சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு 2026 வருடத்தில் ஏற்படக்கூடிய கிரக அமைப்புகள் 100% சாதகமாக இருக்குது. அதில் மாற்று கருத்து இல்லை. எந்த அளவுக்கு சாதகமாக இருக்குது அப்படின்ற விவரத்தை பற்றி தானுங்க முழுமையாக இந்த பதிவில் நான் சொல்கிறேனுங்க. 2026 வருடம் பிறக்கப்படக்கூடியது காளியம்மன் அவதரித்த நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய கார்த்திகை நட்சத்திரம். அதாவது சிம்ம ராசியாதிபதினு சொல்லக்கூடிய சூரிய பகவானுடைய சாரம் இல்லைன்னா சாஸ்திரம் இல்லைங்க. 12வது பாவகத்துக்கு அதிபதி சந்திர பகவான் தொழில் ஸ்தானம்னு சொல்லக்கூடிய சுக்கிர பகவானுடைய ஆதிக்கத்தில் ரிஷப ராசியில் தான் இந்த வருடம் பிறக்கப்படுது. சிம்ம ராசிக்கு தனஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கன்னியா லக்னம், கார்த்திகை நட்சத்திரம் 4வது பாதம் ரிஷப ராசி கன்னியா லக்னத்தில் தான் 2026 வருடம் பிறக்கப்படுது. உங்களுடைய ராசிக்கு 11வது பாவகத்தில் குரு பகவான் தனகாரகன் 11வது பாவக லாபஸ்தானத்தில் தன்னுடைய சுயசாரன் சொல்லக்கூடிய ஸ்ரீராமர் அவதரித்த நட்சத்திரத்தில் இருந்து உங்களுடைய ராசியாதிபதியை பார்க்கக்கூடிய அற்புதமான தருணத்தில் தான் இந்த வருடம் பிறக்கப்படுது. சிம்ம ராசியாதிபதி சூரியன் சிம்ம ராசிக்கு 5வது பாவகத்தில் புத்திரஸ்தானம் பூர்வீக ஸ்தானத்தில் செவ்வாவுடன் சேர்ந்து சுபஸ்தானாதிபதி செவ்வாவுடன் சேர்ந்து தொழில் ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரனுடன் சேர்ந்து தனஸ்தானாதிபதி லாபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய புதனுடன் சேர்ந்து இருக்கிற நேரத்தில் தான் இந்த வருடம் பிறக்கப்படுது. அப்போது சிம்மராசிக்கு 5வது பாவகத்தில் சூரியன் சுக்கிரன் புதன் செவ்வாய் 4 கிரகங்கள் உங்களுக்கு புத்திரஸ்தானம் பூர்வீக ஸ்தானத்தில் குரு பகவானுடைய பார்வையில். நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுதுங்க. ஐயா, யார் எங்கே இருந்தால் எனக்கு என்ன, யாரை பார்த்தா எங்களுக்கு என்ன நடக்கும் அதை மட்டும் சொல்லுங்கள். இந்த விவரம் சொல்லி நான் சொன்னால் தானேங்க உங்களுக்கு புரிதல் நல்லா இருக்கும். அதுக்காக தானேங்க சொல்கிறேனுங்க. நான் வாக்கு சொன்னால் பரவாயில்ல, நான் சொல்கிறது ஜோதிடம் சொல்கிறேன். ஜோதிட கணிதம்னா ஒரு கிரகம் எந்த இடத்துல இருக்குது, யார் சாரத்தில் இருக்குது, யாரை பார்க்கிறாரு, அதை வச்சு தான் நம்ம பலனை சொல்லிட முடியும். சூரிய பகவான் குரு பகவானுடைய ஆதிக்கத்தில் சூரிய மங்கள யோகமாக இருக்குங்க. இந்த வருட தொடக்கத்தில் சூரிய மங்கள யோகம்னா என்ன சாமி? சூரியனும் செவ்வாவும் சேர்ந்து இருந்தால் சூரிய மங்கள யோகம். அதே மாதிரி புதனும் சூரியனும் சேர்ந்துருக்காங்க. சிம்ம ராசியாதிபதி புதனும் தனஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சிம்ம ராசியாதிபதி சூரியனும் தனஸ்தானாதிபதி புதனும் சேர்ந்து குரு பகவானுடைய பார்வையில். அப்போ தனஸ்தானாதிபதி தனகாரகனுடைய ஆதிக்கத்தில், தனகாரகன் புதனுடைய ஆதிக்கத்தில். அப்போ கிரக பரிவர்த்தனை செய்திருக்காங்க. குருவும் புதனும் கிரக பரிவர்த்தனை செய்திருக்காங்க. தனகாரகனும் தனஸ்தானாதிபதியும் பொருளாதார ரீதியாக கழுத்து பிடிக்கிற அளவுக்கு கடன் பிரச்சனை இருந்தாலும் சரி, பணப்பிரச்சனை இருந்தாலும் சரி, இருக்கலாமா இருக்க வேணாமான மனநிலையில் நீங்கள் இருந்தாலும் சரி, இந்த வருடத்தில் 100% உங்கள் பிரச்சனையை சரிப்படுத்திடும். தீராத மன அழுத்தம் இருக்கும் இல்லையா, கடன் பிரச்சனை கழுத்து பிடிக்கிற அளவுக்கு இருக்குது சாமி அப்படின்ற தீராத மன அழுத்தம் இருக்குதுன்னா அந்த மன அழுத்தத்தை சரிப்படுத்துறதுக்கான வருடம் இந்த 2026 வருஷம். 2026 வருடத்தில் இந்த குரு பகவானும் புதனும் கிரக பரிவர்த்தனை செய்திருக்கிறதும் பார்வை பரிமாற்றங்கள் செய்திருக்கிறதும் இதனால் கண்டிப்பாக உங்கள் பிரச்சனைகள் தீர்றதுக்கான பாதையை அந்த பிரபஞ்சம் உருவாக்கி கொடுத்துரும். சிம்மராசியில் பிறந்தவங்க மற்றவங்களுடைய வாழ்க்கைக்கும் வாழ்வாதாரத்துக்கும் ஏதோ ஒரு வகையில் நீங்கள் காரணமாக இருப்பீங்களே தவிர யாருடைய சங்கடத்துக்கும் நீங்கள் காரணமாக இருக்க மாட்டீங்க. வாங்கின பணத்தை கட்டுறதுக்கு நீங்கள் ஆக்கிப்படுவீங்க. நீங்கள் வாங்கிட்டீங்க, காசு பணம் வாங்கிட்டீங்க, அது கொடுக்குறதுக்கு நீங்கள் ஆக்கிப்படுவீங்க. அதாவது கொடுத்த பணத்தை வாங்கிறதுக்கு நீங்கள் ஆக்கிப்பட மாட்டீங்க. தயவு செய்து சிம்மராசிக்காரங்களுக்கு நான் சொல்கிறது என்னன்னா, நீங்கள் வாங்குங்க, கட்டிடுவீங்க, கொடுத்தா வாங்க முடியாது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு காசு பணம் கொடுக்கணும் அப்படின்றது கொஞ்சம் யோசனை பண்ணி செய்யுங்க. உங்கள் வீட்டு பணத்தை கொடுத்துவிட்டு அவங்க பின்னாடி நீங்கள் அலையிற மாதிரி ஆகி போயிடும்.
அதனால் இந்த குடுக்கல் வாங்கல் அப்படின்றது மட்டும் கொஞ்சம் யோசனை பண்ணி பண்ணுங்க. 11வது பாவகம் லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய தனகாரகன் ஜூன் மாதம் 2ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு நல்லது செய்திருவார். அதில் மாற்று கருத்து கிடையாது. ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து ஜூன் மாதம் 2ஆம் தேதி வரை சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு தொழில் ஸ்தானம் சாதகமாக இருக்கும். உழைப்புக்கு தகுந்த உயர்வு ஏற்படுத்தும். ஒரு சிலருக்கு பதவி உயர்வு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு சிலருக்கு வெளியூர் வெளிநாடு போகிறதுக்கான சந்தர்ப்பம் கொடுக்கும். ஐயா, இந்த அஷ்டமச்சனி இருக்குதே, 100% இந்த அஷ்டமச்சனியுடைய தாக்கம் 2026வது வருஷத்தில் குறையறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. சாமி, அது எப்படி நீங்கள் சொல்கிறீங்க? குறையுதுன்னா அது எந்த அடிப்படையில் நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா, இந்த வருடத்துடைய தொடக்கத்திலேயே உங்களுடைய ராசியாதிபதின்னு சொல்லக்கூடிய சூரியனை குரு பகவானுடைய பார்வை மட்டும் படலை, சனி பகவானுடைய பார்வை 10வது பார்வையாகவும் இந்த சூரியனை பார்க்கிறார். இது எல்லாமே நமக்கு சாதகமாக இருக்கிற ஒரு அமைப்பு. இதனால் பொருளாதாரத்தில் இருக்கிற பிரச்சனையும் சரியாகும், வேலை வாய்ப்புலையும் மாற்றங்கள் உருவாகும். ஒரு சிலர் சுய தொழில் செய்யணுன்ற எண்ணங்கள் சில பேருக்கு இருக்கும், சில பேருக்கு இல்லை. ஏன்னா இந்த சிம்மராசியில் பிறந்தவங்க நான் இப்பேற்பட்ட வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்றத விட இந்த மாதிரி வாழ்க்கை நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன்னு சொல்கிறவங்க தான் அதிகம். அதாவது சம்பளம் வாங்கணும் அப்படின்ற எண்ணத்தை விட சம்பளத்தை கொடுக்கணும் அப்படின்ற எண்ணம் சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு அதிகம். ஜூன் 2ஆம் தேதிக்குள்ளார புதுசாக வேலை வாய்ப்பு உருவாக்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக செய்யுங்க. ஆனால் அதுலேயும் யோசனை பண்ணி பண்ணணும். எப்படின்னா, பழக்கப்பட்ட குதிரைகளை பயணிக்கிறதுக்கும் பழக்கப்படாத குதிரைகளை பயணிக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்குது இல்லையா? தெரியாத தொழிலை தொடர்றதும் தப்பு, தெரிஞ்ச வேலையை விடுறதும் தப்புன்னு சொல்லியிருக்கிறாங்க பெரியவங்க. அதனால் இருக்கிற வேலை, ஏற்கனவே நீங்கள் செய்துக்கிட்டு இருக்கிற வேலை அதிகப்படுத்தணும்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமாக செய்யுங்க. ஏற்கனவே பரிச்சயமான வேலை நான் செய்ய போகிறேனுங்க அப்படின்னா இந்த ஜூன் 2க்குள்ளார நீங்கள் செய்யுங்க, கண்டிப்பாக நல்லாயிருக்கும். நான் முன்ன பண்ண அந்த தொழில் தெரியாதுங்க, செஞ்சதும் கிடையாது, என் மாமா செய்கிறான், என் மச்சான் செய்கிறான், என் தங்கச்சி வீட்டுக்காரர் செய்கிறார், அக்கா வீட்டுக்காரர் செய்கிறார், இதெல்லாம் வேண்டாம். அவங்க செய்கிறாரன்னு நீங்கள் செய்ய வேண்டாம். ஒன்று, ஏற்கனவே நீங்கள் செய்துக்கிட்டு இருக்கிற தொழிலாக இருந்தால் அது அதிகப்படுத்துங்க. இல்லை உங்களுடைய ஜாதகம், சுய ஜாதகத்தை வச்சு உங்களுக்கு உண்டான தொழில் என்னன்றது பார்த்து செய்யுங்க, கண்டிப்பாக நல்லாயிருக்கும். சார், அஷ்டமச்சனி இருக்குது, நான் தான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், அஷ்டமச்சனியுடைய தாக்கம் நிச்சயமாக இந்த நேரத்தில் குறைஞ்சிரும், அதில் மாற்று கருத்து இல்லை. இதுவும் சிம்மராசியில் பிறந்தவங்க ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, ஜூலை மாதம் 2026வது வருஷத்தில் ஜூலை மாதம் 27ஆம் தேதி சனி பகவான் வக்ரத்துக்கு வருவார், வக்ரகதியில் வராரு. இந்த வக்ரகதியில் வரும்போது இன்னொரு அதிர்ஷ்டமே இருக்குதுங்க. ஏன்னா இந்த குரு பகவான் சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு 5 கூடிய கிரகம், 8 கூடிய கிரகம் அவர் தான். அந்த 8 கூடிய கிரகம் 12வது பாவகத்தில் மறைவார். என்னைக்கு? ஜூன் 2ஆம் தேதி, அதாவது குருவுடைய பயிற்சி காலம். அப்போ குரு பயிற்சி அடைகிறாருன்னா குரு 8 கூடிய கிரகம் 12வது பாவகத்தில் உச்சமாவார். உச்சமாயிட்டு உங்கள் ராசிக்கு 8வது பாவகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானை பார்ப்பார். அப்போ அஷ்டம சனின்னு சொல்லக்கூடிய அந்த சனி பகவானை பார்க்கிறார். குருவுடைய வீட்டில் இருக்கார் சனி, குருவுடைய பார்வையில் இருக்கார் சனி பகவான். அப்போ நமக்கு ஜூலை மாதம் 27ஆம் தேதி அவர் வக்ரகதியில் வராரு இல்லையா, அப்போ நமக்கு முழுமையாக நல்லவராகிடுவார். அந்த ஜூலை மாதம் 27ஆம் தேதிக்கு மேற்கொண்டு நிறைய பேருக்கு இந்த வாழ்க்கையில் நிம்மதி சந்தோஷம் உருவாகும். கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற கருத்து வேறுபாடு நீங்கும், திருமணத்தில் இருக்கிற தடைகள் நீங்கும், ஒரு சிலருக்கு புத்திர பாக்கியத்தில் இருக்கிற சங்கடங்கள் எல்லாம் சரியாகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அந்த ஜூலை மாதம் 27ஆம் தேதின்றது சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டமான ஒரு காலகட்டமாக இருக்கும். ஜூலை மாதம் 27ஆம் தேதியிலிருந்து சரியாக நமக்கு டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி வரைக்கும் பொற்காலம்தான், அதில் மாற்று கருத்து ஒன்றும் கிடையாது. அந்த சனி பகவான் வக்ரகதியில் அடைகிற நேரத்தில் குரு பகவானுடைய அமைப்பு சிறப்பாக இருக்கும், குரு பகவானுடைய பார்வை நல்லா இருக்கும். அந்த குரு பகவான் நம்ம சிம்ம ராசிக்கு 6வது பாவகம்னு சொல்லக்கூடிய இந்த ருணரோக சத்துருஸ்தானம்னு சொல்லுவாங்க பாருங்கள், அந்த இடத்தையும் பார்க்குறாரு. அது நம்மளுடைய சந்தோஷத்துக்கு 4 பேர் காரணம், இல்லை நம்மளுடைய வளர்ச்சிக்கு 4 பேர் காரணம்னா நம்மளுடைய சங்கடத்துக்கு 10 பேர் காரணமாக இருப்பாங்க. இது மற்றவங்களுக்கு இருக்காங்களோ இல்லையோ சிம்மராசிக்காரங்களுக்கு நிறையவே இருக்கும். ஏன்னா சிம்மராசிக்காரங்க மனசில் ஒன்று வச்சுக்கிட்டு பேசுகிறது ஒன்று அந்த மாதிரி இருக்காது. கறந்ததெல்லாம் பால், வெளுத்ததெல்லாம் தண்ணி நினைக்கக்கூடிய ஒரு குணம். மனசில் என்ன படுதோ அதை பேசிடுவாங்க. அதனால் ஈஸியாக அந்த ஒரு கெட்ட பேர் வாங்கிடுவாங்க.
ஈஸியாக ஒருத்தர் வந்து பகைச்சிக்குவாங்க, சரிங்களா? ஏன்னா கோபதாபங்கள் அதிகமாக இருக்குமே. அப்போது உங்களை சார்ந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கும். அதே மாதிரி உங்களை நெகட்டிவாக நினச்சவங்க, இல்லை உங்களுடைய சங்கடத்துக்கு காரணமாக இருக்கிறவங்க, இந்த மாதிரி அமைப்புகள் எல்லாமே அந்த நேரத்தில் வந்து சரியாக இருக்கும். அப்போ இந்த ஜூலை மாதம் 27ஆம் தேதின்றது கடவுள் கொடுத்த ஒரு அற்புதமான ஒரு தருணமாக இருக்கும். 2026வது வருஷத்தில் குருவுடைய பயிற்சி காலமாக இருக்கட்டும், சனி பகவான் வக்கரகதியில் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கட்டும், டிசம்பர் மாதத்தில் ராகுவும் கேது பயிற்சி அடைகிறார். ராகு கேது பயிற்சி அடையும் போது கொஞ்சம் சங்கடத்தை கொடுக்க தான் செய்யும். ஏன்னா இந்த உங்களுடைய ராசிக்கு 12வது பாவகத்துக்கு கேது பகவான் வரும். டிசம்பர் மாதம் உங்களுக்கு வந்து சரியாக சொல்லணும்னா 5 தேதியில் தான் ராகு கேது பயிற்சி அடைகிறார். ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டேட்டு சொல்லுவாங்க. 26ஆம் தேதி அப்படின்ட்டு ஒரு சிலர் சொல்லுவாங்க. ஆனால் டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி தான் ராகு கேது பயிற்சி அடையும். பயிற்சியாகி ஒரு 3 மாதத்துக்கு கொஞ்சம் சங்கடமாக இருக்கும் இந்த ராகு கேது பயிற்சி. அதாவது காதலர்கள் கணவன் மனைவிக்குள்ளார சிறு சிறு சங்கடங்கள் ஏற்படுத்தும். அந்த டிசம்பர் மாதம் 25ஆம் தேதிக்கு மேற்கொண்டு ஒரு 3 மாதத்துக்கு. அதுக்கு முன்னாடி வரக்கூடிய காலகட்டம் இந்த சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு சாதகமாக இருக்கும். அதெல்லாம் மாற்று கருத்து இல்லை. அதாவதுங்க, சம்பாதிக்கணுன்ற ஆசை எல்லாருக்கும் இருக்க தான் செய்யுது. சம்பாதிக்கணும்னு ஆசையை விட சாதிக்கணுன்ற ஆசை எல்லாருக்கும் இருக்க தான் செய்யுது. அதுக்கான ஒரு காலமும் நேரமும் சரியாக இருந்தால் தானே சாதிக்க முடியும். இன்றைக்கி சாதித்தவங்க எல்லாருக்கும் இந்த பிரபஞ்சம் ஒரு சந்தர்ப்பம் கொடுத்துருக்கும். அந்த சந்தர்ப்பம் கொடுத்ததுனால தான் அவங்க சாதிச்சிருந்திருப்பாங்க, இல்லையா? இந்த சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த பிரபஞ்சம் கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பமாக நினச்சிக்கோங்க. இது ஜனவரி மாதத்திலிருந்தே உங்களுக்கு பொருந்தும். ஜனவரி மாதத்திலிருந்து ஜூன் மாதம் 2ஆம் தேதி வரைக்கும் ரொம்பவே நல்லா இருக்கும், ரொம்பவே பிரமாதமாக இருக்கும். அதன் பிறகு ஜூலை மாதத்திலிருந்து டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி வரைக்கும் இன்னும் சிறப்பாக இருக்கும். இதில் மாற்று கருத்து கிடையாது. காற்று அடிக்கும் போது தூற்றிக்கிடணும்னு சொல்லுவாங்க, வயசு இருக்கும்போது வாழ்ந்துக்கிடணும்னு சொல்லுவாங்க. சிம்மராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த பிரபஞ்சம் கொடுக்கக்கூடிய அற்புதமான தருணத்தை தவற விட்டுட வேண்டாம். இந்த நேரத்தில் நீங்கள் விதைக்கக்கூடிய விதை தான் எதிர்காலத்தில் மிகப்பெரிய விருட்சமாக இருக்கும். இந்த நேரத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு தான் உங்கள் வம்சத்தில் யாரும் வாழாத வாழ்க்கை வாழறதுக்கு ஒரு ஆரம்பமாக இருக்கும். சங்கடத்தை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. சங்கடங்கள் எல்லாமே சரியாகிற அளவுக்கு வாய்ப்புகளை கொடுத்துரும் இந்த பிரபஞ்சம். இதில் மாற்று கருத்து இல்லை. இந்த பதிவு சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு உண்மைக்கே பயனுள்ள பதிவாக இருக்குன்னு நான் மனசார நம்புகிறேன். மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் சிம்மராசியில் பிறந்த உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.